யாருக்கா 95% அடப்பு நிற்கிறதுன்னு வச்சுங்க. நேரில் கேட்டு அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அந்த முறைகள்லாம் கடைப்பிடிச்சாங்கன்னா 1 வருடத்தில் சரண்யா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி 0 ஆகிடும் அடப்பு. ஸோ ரிவர்ஷன் இஸ் பாசிபிள். இதில் முக்கியமான கருத்து சொல்கிறேன். இது வந்து ரிவர்ஷன் அத்ரோஸ்க்ளரோசிஸ். சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்கள் தாத்தா பாட்டிக்கு சுகர் ப்ரெஷர் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுக்க, இன்க்ளூடிங் ஹார்ட் அட்டாக், கேன்சர் உங்களுக்கு வந்தாச்சு, உங்கள் குழந்தைக்கு போங்க, பேர குழந்தைக்கு போயிட்டே இருக்குல்ல, அவர்களும் இன்றிலிருந்து 9 வருடம் கடைப்பிடிக்கட்டும். அந்த வியாதியின் தன்மையை ஜீன் இழந்து விடுகின்றது. ஸோ முக்கியமானது அந்த ரிவர்ஷன் ஆஃப் அத்ரோஸ்க்ளரோசிஸ் சொன்ன ஜெனட்டிக் மாடுலேஷன் டு பாசிட்டிவிட்டி. ஆனால் அதுக்கு வந்து குறைஞ்சது 9 வருடம் ஆகும். இது 1 இயரில் கரைஞ்சிருன்னு சொல்லிட்டோம்மா. இதை விட முக்கியமாக என்ன சொல்ல வரோம் பாருங்களேன், அந்த கேன்சர் இதில் பல கேன்சர்கள் அது தடுக்கின்ற சக்திக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். கேன்சர் இந்த எல்லாருமே அதுதான் அடிக்கடி என்ன சொல்கிறோம்மா, இந்த உயிர் உள்ளதான உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் இயங்குதில்லை, அதற்கு 3 ஊக்களை நீங்கள் கடைப்பிடியுங்கள். அந்த 3 ஊக்கள் என்ன தெரியுமாம்மா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் இந்த இதில் இதுதான் கருவறை கல்லறை, இதான் நடுப்பில் இருக்க வாழ்க்கை நம் கையில் தானே. இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்து மகிழ்ச்சியுடன் இருந்தால் நேரில் அனைவரும் பாருங்களேன், இந்த கோட்டை நீங்கள் கூட்டி கொண்டே போகலாம். இல்லை சோக்க நீங்கள் கடைப்பிடிக்க மாட்டேன்னா கோடு குறைஞ்சி 20-25 வயதில் ஆண்கள் பெண்கள் இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்குறாங்க. இந்த நேர்களுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். இருக்கிற கருத்தை உணர்ந்து கண்டுபிடிச்சிட்டா போதுமா, கட்டாயிலேருந்து விடைப்பட முடியுமா? ஓகே, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. குறிப்பாக இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிறைய பேர் எடுத்துக்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய வெயிட்டை குறைக்கிறதுக்காக தான். ஏன்னா அது வந்து பல நோய்களுக்கு காரணமாக இருக்குன்னு நிறைய டாக்டர் சொல்கிறாங்க. இந்த உடல் எடை இழைக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம கையாளலாம்? ரொம்ப அருமையான கேள்விமா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உடல் எடை அதிகமாக இருக்குதுல்லம்மா, ஜிம்மில் போய் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி, எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் ஞாபகம் வச்சுக்குமா 5-10% மேலே வெயிட்டு குறையாது. ஸோ 90% வெயிட்டு குறைவதற்கு ஒரே ஒரு வழி, நீ உண்ணுகின்ற உணவு. நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்து நீ டயட்டு கேர்ஃபுல்லாக இருந்து இந்த டயட்டுடைய பிளேட் சொன்னல, அப்படி இருந்து விட்டால் மாதத்திற்கு 5 கிலோ குறைஞ்சிடும். வெறும் எக்ஸசைஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் வேணும். எக்ஸசைஸ் தான் மொபிலிட்டி நல்லா பண்ணும், ஜாயிண்ட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எக்ஸசைஸ் நாட் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் வெயிட் அட் ஆல். மசில் ஸ்ட்ரென்த்து பண்ணும், மொபிலிட்டி நல்லா பண்ணும், ஜாயிண்ட்டாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வெயிட் ஒரு 5% குறையும். வெயிட்டை குறைக்க வேண்டுமென்றால் சாப்பிடுகின்ற உணவை நீ கட்டாயம் குறைக்க வேண்டும். அப்படி குறைச்சி வச்சுக்கோ. அந்த வெயிட்டு குறையும் பொழுது, வெயிட்டுன்னு ஏன் தெரியுமா முக்கியமாக சொல்கிறோமா, எப்பெல்லாம் உடம்பு வெயிட்டாக இருக்குதோ அந்த வெயிட்டோடு இருக்கிறது கூடி வர்றது என்ன தெரியுமா அவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் கூடிடும், சர்க்கரை வியாதி வந்துடும், ப்ளஸ் கொலஸ்ட்ரால் கூடிடும். அது 4 பேர் டயர்டுன்னு சொல்கிறோம். அந்த 4 இருக்கவங்களுக்கு தான் மாரடைப்பு, ஸ்ட்ரோக்கு, பல கேன்சர்கள், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, அல்சர் எல்லாமே வெயிட்டுக்கு அது சம்மந்தம் உண்டு. ஸோ வெயிட்டுக்கு நிறைய பேர் நினச்சிங்க சாப்பிடுது என்னாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் உடற்பயிற்சி செய்து நம்ம குறைக்கணும்னு நினச்சா ஏமாந்து விடாதீர்கள். ஓகே, இப்போ அதே மாதிரி வெயிட் லாஸில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒயிட் சுகர்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும்? என்ன தெரியுமா, எனிதிங் ஒயிட் வச்சுங்க, ஒயிட் ரைஸோ, ஒயிட்டுடைய நம்ம சுகரு, சால்ட்டு, மில்க் ப்ராடக்ட், ஆமாம் எதுவுமே ஒயிட்டாக கெடுதல். ஆனால் மில்க்கு சாப்பிடலாம், ஒரு டம்ளர் சாப்பிட்றத ஆடை இருக்கக்கூடாது. அளவோடு சாப்பிட்டால் இன்னும் எந்த சக்தியும் அழிக்க முடியாதுமா. ஓகே, இந்த குறிப்பிட்ட இந்த வெள்ளை பொருட்களை ஏன் தவிர்க்க? என்னன்னா அது வந்து பாருங்களேன், அரிசியில் வந்து சத்து மொத்தம் தவிட்டில் இருக்குது. தவிட்டை எடுத்து நம்ம மாடுகளாக போகிறோம், அழகு புஷியாக இருக்குது. வெள்ளையில் வந்து எல்லாம் ரிஃபைன் பண்ணுறோம்மா. ரிஃபைன் பண்ணும் பொழுது அது சத்தெல்லாம் எடுத்துடுறோம். அது எடுக்க கோதுமை சத்து எடுத்து பரோட்டா சாப்பிட்றோம், மைதா அனைத்துமே கெடுதல். அது உப்பு வந்து என்ன தெரியுமாம்மா, ஒரு நாளைக்கு 5 கிராம், அதுக்கு மேலே சாப்பிடணும் பிளட் ப்ரெஷர் கூடிடும்.
ஸோ அதெல்லாம் முக்கியமாக வச்சுக்க வேண்டியதான் முக்கியமாக. ஓகே, இப்போ உப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து இப்போ நிறைய சால்ட் வந்து கிடைக்கும். ரெட் சால்ட் சொல்றாங்க, பிங்க் சால்ட் சொல்றாங்க, and நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற கிறிஸ்டல் சால்ட். ஸோ இதுல எது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது? எந்த உப்பு சாப்பிட்டாலும் சரி, உப்புன்ற சோடியம் குளோரைடு. அந்த சோடியம் குளோரைடு அளவு கூடும் பொழுது அவனுக்கு பிளட் ப்ரெஷர் கட்டாயம் கூடிடும். அது கூடுற நேரத்தில் என்ன தெரியுமாம்மா, அது கிட்னி போய் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ ரீனல் ஃபெயிலியருக்கு காரணம் ஹைப்பர் டென்ஷன், சுகர் எல்லாமே சேர்ந்து. ஸோ உப்பு வந்து குறைக்கணும். என்ன பண்ண, ஊறுகாய் சாப்பிட நிறுத்திடுங்க. டேபிள் சால்ட் ஆட் பண்ணுங்களா, அது ரெண்டும் நிறுத்தினாவே உப்பு அளவு குறைஞ்சிருமா. ஸோ எல்லா உணவுலையும் எல்லா காய்கறி, அரிசி, கோதுமை அனைத்துலேயுமே உள்ளே வந்து இன்விசிபிள் சால்ட் இருக்குதுமா. நம்ம டேஸ்ட்டுக்காக ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. உப்பு வந்து கெடுதல்மா. ஓகே, ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கான விஷயங்கள் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் உங்களோட இன்டர்வியூ பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களோட மோட்டிவேஷன் தான். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் உடற்பயிற்சி பண்ணாலும், உணவு முறையில் கட்டுப்பாடுகளில் இருந்தாலும், நோய் இல்லாமல் இருந்தாலும், சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்மளுடைய ஆயுளை இன்னும் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள் எங்களுக்காக சொல்லுங்கள். பாருமா, இதயம் என்பது கையளவு. ஒரு நிமிடத்துக்கு 72 முறை, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை வாழ்கின்ற 100 வருடம் கடந்து இயங்கிட்டே இருக்குல்ல. எதையும் இயங்க வேண்டும் என்றால் 100 வருடம் கடந்து அதற்கு தேவை ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் எதுவாக இருக்கட்டும், அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில். ஸோ இந்த இதயம் இயங்க மகிழ்ச்சி மட்டும் போதும். அதுதான் அடிக்கடி சொல்கிறேன். உங்களை ஒரு கேள்வியே கேட்குறேன், எத்தனை இதயம் இருக்குது சரண்யா எல்லாருக்கும்? ஒரே ஒரு இதயம் ஒன்று தான். உலக மக்கள் கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க, இன்றைக்கி சொல்கிறேன் உங்கள் மூலம் 3 இதயம் இருக்குதுமா. ஒன்று இந்த இதயம், 2 கணுக்கால் இருக்குதுல்ல, ரைட்டு கணுக்கால், லெஃப்ட்டு கணுக்கால், இரண்டும் 2 இதயங்கள். அது வந்து பெரிஃபரல் ஹார்ட்டுன்னு பேருமா. அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை நீ டைனமிக்காக வைக்கும் பொழுது தான் ரத்தம் காலிலிருந்து பம்ப் பண்ணி இதயத்துக்கு போய் இதயம் இதமாக இயங்க முடியும். ஸோ இனிமேல் கேட்குறவங்க அனைவருமே எவ்வளோக்கு எவ்வளோ நடக்கிறீங்களோ, நான் நீந்துறீங்களோ, சைக்கிள் ஓட்டுறீங்களோ, படிக்கட்டு ஏறி எப்பொழுதும் டைனமிக் இருக்கும் பொழுது எல்லா லெவலும் குறைந்து 100 வருடம் இதயம் இயங்குவதற்கு 2வது 3வது இதயத்தை இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஒன்று சொல்லிடுறேன். எவராவது ஒரு இடத்துல ஒரே இடத்துல அமர்ந்து உட்காந்துட்ருக்காங்க வச்சுக்கோமா, 10 மணி நேரம். அந்த 10 மணி நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து வேலை செய்பவர்கள் வந்து 20 சிகரெட் குடிப்பதற்கு சமம். அதை சிட்டிங் ஸ்மோக்கிங் பெருமா, அதை அவாய்ட் பண்ணிடணும். அதான் அடிக்கடி சொல்கிறேம்மா, 3 கிங்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த 3 கிங்கில் 2 கிங்கை நீங்கள் கொன்று விட வேண்டும். ஒரு கிங்கை வச்சுக்கணுன்னா கொல்ல வேண்டிய கிங் 2 என்ன தெரியுமாம்மா? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். வைத்து கொள்ள வேண்டியது வாக்கிங். இந்த 3 கிங்கில் 1 வச்சுக்கிட்டு இது பண்ணினா போதும். என் நிலையில் மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது உன்னையே இழந்து விடுவாய். ஸோ எந்த மனிதருக்கும் எதுவும் இழப்பில்லை. தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது தான் இழப்பு. 100 வருடம் கடந்து இழக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் கிடையாது. அந்த பிரச்சனையை உள்மனதில் மகிழ்ச்சியுடன் அந்த பிரச்சனையை போக்க வேண்டுமே தவிர, நீ பிரச்சனையின் உள்ளே போய்விட்டால் நீ இறந்து விடுவாய். அதான் அடிக்கடி சொல்கிறேன், பெட்டர் டு ஃபாஸ்ட் தென் லிவ் ஆன் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம்மா. இப்போ எல்லாம் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட் லைஃப். இன்னும் இதையும் 72 80 100 120 ஃபாஸ்ட்டாக துடிக்கிறதுனால அவன் வாழ்க்கையும் ஃபாஸ்ட்டாக முடிவாகின்றது. அது இல்லாமல் தான் மகிழ்ந்து மற்றொரு மகிழ வைத்து வாழும் பொழுது சொக்கலிங்கத்திற்கு வேலையே இல்லாமல் போயிடுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, ஆன்சைட்டி ஆகுறாங்க. குழந்தைங்க முதல் கொண்டு அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது? அருமையான கேள்வி. இதை வந்து ஒன்று சொல்லிடுறேன். இதை வச்சு உங்களுக்கு ரொம்ப புரியிற மாதிரி, இது தான் ஃபஸ்ட்டு டைம் சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சார்ட் பார்க்குறேன்லம்மா, இது வந்து 0 மகிழ்ச்சி, 5 10. நீ எதில் இருக்க சரண்யா? நான் 8. நேரில் ஒன்று சொல்கிறேன். 10க்கு கீழே 1 குறைந்தாலும் எல்லா வியாதியும் நீ இன்வைட் பண்ணுறோம்மா. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறேன், 8 5 4 யாராவது சொல்லுங்கள். அது வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளுங்க. வாழ்க்கை முறை, உன் கடமை, உன்னுடைய எல்லாமே வச்சுக்க. அது எதுவாக இருக்கட்டும், அதை பற்றி நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இன்று கேட்கின்ற நேர்கள் அனைவரும் உயிரோடு தானே கேட்குறாங்க.
அந்த உயிருக்கு கடவுளுக்கு உனக்கும் நன்றியை கூறி உள் மனதில் மகிழ்ச்சியை 10ன்னு வச்சுக்கலாம்ல, அதாவது தடுக்க முடியுமா? அந்த உள் மனதில் மகிழ்ச்சியை 10ன்னு வைத்து கொண்டு தான் வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியை போக்க வேண்டுமே தவிர நீ உள்ளே போய் போக்கணும்னு நினச்சா நீ இறந்துடுறோமா. ஸோ இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ சரஞ்சா கேட்குற இதில் இருக்க நான் 10 நீ 10ன்னு சொல்லும் பொழுது அந்த நொடியில் நீ 100 வருடம் வாழ கற்றுக்கொண்டாய். சரி, சொக்கலிங்க எதில் இருப்பேன்னு நினைக்கிறேன் நீ? இதுல 100 இருந்தா நான் 100 சொல்லுவேன், நீங்க 100 இல்ல. அருமையான ஆன்சர் பண்ணிட்டேன். சொக்கலிங்க உண்மையில் 10க்கு மேலே இருக்கம்மா. நிச்சயமா நான் கேட்குற நேரம் அனைவரும் 10க்கு மேலே போயிடணும். ஏன்னா இதுக்கு சார்ட்டாக போட்டிருக்கேன் தவிர மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. எல்லை இல்லாமல் மகிழ்ச்சியில் வாழும்பொழுது தான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். நிறைவாக ஒன்று சொல்ல விரும்புகிறோம்மா, மகிழ்ச்சியும் தூக்கமும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரிமா. அது நீங்கள் பிடிக்க போனால் அவங்கள விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீ அமைதியாக அமர்ந்தால் மகிழ்ச்சியும் தூக்கமும் கையில் வந்து அமர வேண்டும். அப்படி அந்த அந்த வலிமையை பெற்றுவிட்டால் பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. பிரச்சனை வாழ கற்றுக்கொண்டு நல்ல தூக்கம் 7 மணி 8 மணி நேரம் தூங்கணும் குறைந்தது. மகிழ்ச்சி எந்த நேரத்திலும் விடக்கூடாது. சரி, ஒரு கவலை ஒன்று பிரச்சனை இருக்குது, கவலைப்பட்டால் பிரச்சனை போயிடுமா? ஸோ பிரச்சனை போகாது, இன்னும் கவலைப்பட உயிர் தானே போகுது. ஸோ பிரச்சனை வாழ கற்றுக்கொண்டு அதை போக்குகின்ற வலிமை உள்ளிருக்கின்ற மனதில் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவதற்கு மிக முக்கியமான காரணம் மனிதன் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்பொழுது தன்னை வந்து முதல்ல கஷ்டமாக இருக்கும், திட்டுவாங்க சொக்கலிங்கத்தெல்லாம். ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ஃபாஸ்டிங்கை வந்து அடிக்ட் ஆகிடணுமா. அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா எக்ஸசைஸுக்கு அடிக்ட் ஆகணும். மீதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த 3 ஊக்கள் மந்திரத்தை கடைப்பிடித்தால் போதும். ஓகே, நீங்கள் எப்படி சார் உங்கள் லைஃப் ஸ்டைலை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கீங்க? ஏன்னா எப்போ பார்க்கும்போதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க, இது எப்படி மெயின்டைன் நான் டொரண்டோ போயிருந்தேன், நிறைய நாடுக்கு போனேன். ஒரு மீட்டிங்கில் வந்து என்னுடைய வயது 80ன்னு சொன்னேன். இது வரைக்கும் மருந்தே சாப்பிடல. உடனே ஐஐடி ஸ்டூடெண்ட்டு 3rd இயர் எம்டெக் படிக்கிறாங்க. ஸோ ஐ வாண்ட் டு சி யுவர் பர்த் சர்டிஃபிகேட் கண்டாங்க. எப்படி இருக்க முடியும்னு கேட்ட அதே கேள்வி. நான் 20 வயதில் நான் ஏழையாக இருந்திருப்பேன், அப்போ மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்போ பணக்காரனுக்கு இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன். சொக்கலிங்க என்ற ஒருவன் மகிழ்ச்சியை இழக்காமல் இருப்பதால் தான் இப்படி வாழ முடியும். இன்னும் ரகசியத்தை சொல்லிடுறேன், மகிழ்ச்சி என்ற உணர்வை நீ உள்ளே வைத்து கொண்டால் உன் வயது கூடாது. சொக்கலிங்க இந்த 100வது வயது வந்து பேட்டி இப்படி தான் இருப்பேன் நான். உண்மையான பேட்டி எடுக்கும் பொழுது உன்னுடைய வயது உன்னுடைய 5 வயது கம்மியாக எடுப்பதற்கு காரணம் மகிழ்ச்சியை எந்த மனிதனும் எதற்காகவும் இழக்கக்கூடாது. பட் மகிழ்ச்சி என்பதை உள்ளே வைத்திருக்க வேண்டும் தவிர மகிழ்ச்சி இழந்தால் ஒன்று இழந்துருவோமா. அது நான் வந்து 20 வயசில் எம்பிபிஎஸ் முடித்த உடனே என்ன பண்ணேன், இந்த வியாதிகளை தடுப்பது சொக்கலிங்க மகிழ்ச்சியாக இருக்குன்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேம்மா. ஸோ நிச்சயமாக இவ்வளோ நேரம் எங்களுடைய நேயர்களுக்காக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது என்ன, இதனுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி, வாழ்வியல் முறை பற்றியும் ரொம்ப தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இன்டர்வியூக்கு ரொம்ப நல்லது, மக்கள் பயனடைஞ்சால் போதும். இதை கருத்தை உள்வாங்கி பதிய வைத்து கடைப்பிடித்து நீங்கள் கடைப்பிடிப்பது மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கின்ற உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்தினால் சொக்கலிங்க வேலை பளுவை குறைக்க வேண்டும் நினைத்து கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.